பாப்பா டீ குடி. பட்டெல்லாம் போட்டிருக்கான். இன்னைக்கு என்ன சாப்பாடுவான் வீட்டில்? என் வீட்டு சோறு தான். சோறுனா சோறு தானே, என்னன்னு சொல்லு. அப்புறம் என்ன? நெல் சோறு தான். நெல் சோறு தான். அப்புறம் என்ன? குழம்பு. குழம்பு தான் முந்தா நாள் வச்ச குழம்பு. ஏன் உண்மையை தானே சொல்லணும். தெனெல்லாம் வைக்கிறது இல்லை. தெனம் ஒண்டிக்கு வசரம் தெனம் வச்சுக்கிட்டு குந்திருக்கா. அதான் சின்ன வயசில் ஏன்பா அடிச்சோன்னா பக்கத்து வீட்டிலலாம் தூங்க வைக்காதுன்னா ஓட்டு வீடு அதுன்னு வச்சுக்க. இங்கே அடிக்கிற சோழ அந்த ஓட்டில் போய் தெரிச்சு விழுவோம். கட்டக்க முடங்கும். பக்கத்து ஊர்லாம் தூங்க முடியாது. அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மூலிகை தண்ணி கொஞ்சம் உடம்பு சளி நீர் கொண்டு இருக்குன்னு ஆர்ஐசி தலை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் குளிக்க போகிறாரு. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம வீட்டில் நைட்டில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் எடுத்து ஃபுல்லாக ஒரு பிட்டாக எடுத்து சேர்த்து வீடியோ போட போகிறோம். நைட் ரொட்டீன் கூட வச்சுக்கலாம். ஸோ நம்ம நைட்டில் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வீடியோவாக பார்க்க போகிறீங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? டீ போட்டு ஆட்டிகிட்டு இருக்கோம். யாருக்கு மாட்டி இது? டீ குடிச்சிட்டோம் குட்டி வைக்க. பாப்பா உடியாப்பா, டீ எப்படி இருக்கு? பாப்பாவுக்கு டீ இல்லை. டீ நல்லா இருக்கு. டீக்கு வா, டீ குடி. வா பாப்பா, டீ குடி. ஒடியா ஒடியா. டீ இல்லை. பாப்பாவுக்கு டீ இல்லையா? பாப்பா இல்லை. பாப்பா இல்லை. குருவா திண்ட வருவா. வா பாப்பா வா, டீ குடி. போய் டீ குடிக்கலாம். பாப்பா போய் ஏ பாப்பா டீ குடிக்கிறான்டா. பால் கந்துட்டியாப்பா? இன்னும் இல்லை. கறக்கறியாதா? அப்புறம் ஏன் கேட்குறேன்? இல்லை. சரி சரி இல்லை. ஆயாமல் வந்து நைட்டு இப்போ பொங்கல் சோறு பொங்கி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து சாம்பார் வைக்கிறேன். சாம்பார் வச்சு சாப்பிட்லான்னு. என்ன சாம்பார்? என்ன சாம்பார்னா கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், காய் சாம்பார். காய் சாம்பார். பொங்கல் சோறு, காய் சாம்பார். ஆடி பிடிக்கிறா கூட டீ 11, 12, 1 மணி வரலையும் சொல்லல, 2 மணி வரலையும் சொல்லல. நாங்கள் ஊட்டே இருக்கோம். கிணறு இல்லாமல் எங்கள் வீட்டு கிணறுலாம் தானே இருக்கு. அதான் இப்போ 10, 12 நாளாவது இப்போ ஒருத்தரம் ஏரியா கட்டு நிறுத்தி அப்புறம் 2 மாதத்துக்கு நிறுத்துறது இல்லைன்னு பொதுவாக பேசிக்கிட்டு அழுவாங்க. மணிக்கணக்கில் சொல்லவே இல்லையா? கேட்கலன்னு சொல்லு. ஆமாம், கேட்கல. அங்கே சொன்னால் தான் கேட்குமே. நீங்கள் இந்த மணியை காதில் வாங்கிட்டே இருக்கிறது களை ஒழுங்காக வெட்டுறது இல்லை. ஊரம் விட்டு கொள்ளைக்கு போனால் எப்படா மணி அடிக்கணும் பார்த்துட்டே இருக்காது. ஏரியா கட்டுன்னு அழுவா. என்னடிம்மா 10 நாளையில ஏரியா கட்டா? இல்லை இப்போ நிறுத்தினாக்கா அப்புறம் நான் 2 மாதத்துக்கு ஏரியா கட்டு இல்லையா அப்படின்னாலும் அப்புறம் வீட்டுக்கு வந்தால் 3 மணி சொல்லுச்சு. வீட்டுக்கு வந்து சரி, இன்னைக்கு என்ன சாப்பாடுவான் வீட்டில்? என் வீட்டு சோறு தான். சோறுனா சோறு தானே, என்னன்னு சொல்லு. அப்புறம் என்ன? நெல் சோறு தான். நெல் சோறு தான். அப்புறம் என்ன? குழம்பு. குழம்பு தான் முந்தா நாள் வச்ச குழம்பு. ஏன் உண்மையை தானே சொல்லணும். தெனெல்லாம் வைக்கிறது இல்லை. தெனம் ஒண்டிக்கு வசரம் தெனம் வச்சுக்கிட்டு குந்திருக்கா. 3 நாளைய குழம்பு தான். சரி கிண்டல் பண்ணுங்க அப்படி சொன்னா. கிண்டல்லாம் பண்ண மாட்டாங்க. 3 நாளைய குழம்பு வச்சுக்கிட்டு போட்டு திங்குதுன்னு சொல்லிட்டுண்ணே. உண்மையை தானே சொல்கிறோம், பொய்யவா சொல்கிறோம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மணி 7:15.
அப்பா வந்து பால் கறந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 6:50க்கெல்லாம் பால் கறக்கணும். இன்றைக்கி இப்போ ஒரு 20 நிமிஷம் லேட்டாக பால் கறக்கிறாரு. நைட்டில் எப்போ பால் கறந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடியே இங்கே கட்டி தான் வச்சு பால் கறப்போம். இன்றைக்கி கொஞ்சம் அர்ஜென்ட்டுங்கிறதுனால பிடிச்சி அங்கேயும் கட்டிகிட்டு இருந்தால் பால் பண்ணிக்கு லேட்டாகின்னு ஊற்றியே வச்சு கறக்கிறாரு அப்பா பால். கறந்துட்டியாப்பா? மணி 7:30 ஆகுது. அப்போ பையனு போயிடும், நம்ம பால் போட வைக்காது. காட்டி விட்டு போகுது. அங்கே பாரு அவன்லாம் பால் பால் போட்டாச்சா? பால் போட்டு போதுவோம். நீ இப்போ தான் கறக்கிற. அப்பா வந்து பார்த்திங்கன்னா தடவை கறந்து ஊற்றிட்டாரு. இதை பண்ணிக்கு லேட் ஆகுது, நீ போய் போட்டு வா, இப்போ கறக்கிறத வந்து வீட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ அப்பா கறந்துக்கிட்டு இருக்கட்டும், நம்ம போய் பண்ணையில் போய் பால் போட்டு வரலாம். கையில் வாலியாக எடுத்துக்கிட்டு பண்ணைக்கு போகிறோம். சாம்பார் வைக்கிறியாம்மா? சாம்பார் வைக்கிறேன். தண்ணி மாரி இருக்குது சாம்பார். கொதிக்கணும்ல, இப்போ தான் காயெல்லாம் கூட்டி வச்சுருக்கேன். என்ன பண்ணுற? நாய் ஆயா மடியில் இல்லையா? சூத்து கீழே உட்காராத. ஆயா மடியில் தான் உட்காரணும். ஐயா காலை வலிக்குது, காலை வலிக்குது. ஓ தாத்தா வெளில நிற்கிறாரு, கூப்பிட்டோம். தாத்தா வெளியில் நிற்கிது, கூப்பிட்டோம். வா உவா வா. உன்னை கூப்பிட்றாங்க, சாப்பிட்டு போகலாங்கிறான் வீட்டுக்கு. நீ சாப்பிடு. உபாடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னா முத்து சோளக்கருத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்போல்லாம் வந்து மிஷின் இல்லாதப்ப இதே மாதிரி தான் அடிக்கிறது. கருத்தை ஒடிச்சு வந்து காய வச்சு 4 ஆள் சேர்த்துக்கிட்டு கருத்துக்கு தகுந்த மாதிரி ஆள் சேர்த்து அடித்து அதை அப்படியே ரெட்டி பீராணி தனியாக போட்டு சோளத்தை துத்தி கொண்டு விற்கிறது. இப்போ மிஷின் வந்த பிற்பாடு அந்த அடிக்கிறதெல்லாம் விட்டாச்சு. இப்போ வந்து நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மாட்டுக்கு வேணும் கொஞ்சம் அப்படிங்கிறதுனால படுத்தாக்கத்தாலாம் கட்டில் செய்யலை, சாக்குள்ளே போட்டு அடிக்கிறேன். இது சும்மா அடித்தோம்னா என்ன தெரித்து ஓடி போகும், அதை பொறுக்க முடியாதுன்னு தான் சாக்குள்ளே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். அடித்து ரெட்டி பிராஞ்சி மாதிரி போட்டு சோளத்தை படைச்சி கொண்டு அரைச்சிட்டு வரணும். அதை தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி தாங்க கையாலே அடித்து உடச்சோம்னா ரெட்டி தனியாக வந்துடும், சோளம் அதிலே தங்கிடும். முன்னாடி சின்ன வயசில் இருக்கிறப்பெல்லாம் இப்படி தான் நாங்கள் சோளம் அடிக்கிறது. ராமடி அடித்து உடச்சோம்னா கையாலேயே அடிக்கிறது. அடித்து இப்படி தனியாக ரெட்டியை பிரிச்சுட்டு சோளத்தை தனியாக பிரித்து காய வச்சிடும். இப்போல்லாம் எல்லாமே மிஷின் வந்துடுச்சுங்கிறதுனால இப்போ மாட்டுக்கு கொஞ்சமாக தேவைப்படுது. தீவனம் இல்லாதனால மாட்டுக்கு அரைக்கிறதுக்காக இந்த முறையை இப்போ பயன்படுத்துகிறோம். ஏன்னா சின்ன வயசில் ஏன்ப்பா அடித்தோன்னா பக்கத்து வீட்டிலலாம் தூங்க வைக்காதுண்ணா. ஓட்டு வீடு அதுன்னு வச்சுக்க,
இங்கே அடிக்கிற சோளம் இந்த ஓட்டில் போய் தைச்சி விழுவோம், கட்டக்க முடங்குவோம். பக்கத்து ஊரில் தொங்க முடியாது. அது ஒரு வீடு விட்டு ஒரு வீடு தள்ளி அடிச்சுன்னா ராமனே கண்ணுமிச்சு கிடக்க வேண்டியதான். அடுக்கு பானை இருக்கும் அப்போல்லாம் பானை. இந்த சோளம் ஓடி தெரித்து அந்த பானையில் அடிக்கும். அம்மாலாம் போய் என்ன செய்யும், போரி போட்டு விட்டோம், அப்படி போற்றி விட்டோம். பானை சோளம் ஓடி ஓட்டை விழுந்துருமா. அடுக்கு மேலாம் உள்ளே வச்சு போரியை போட்டு மூடி போடுறது. அதெல்லாம் அப்போ அவ்வளோ ஒரு அதிசயமாக இருந்தது. இப்போல்லாம் தான் எல்லாத்துக்கும் மிஷின் வந்துருச்சு. மிஷினு வீட்டுக்கே வர்றதில்லை சோளம்னாப்பா. அவத்தியாக அடித்து அவத்தியாக சாக்கு பிடிச்சி அவத்தியாக வியாபாரி வாங்கிட்டு போயிடுறாங்க. இது நம்ம எதோ தேவைன்னா அங்கேருந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்க வேண்டியதான் வீட்டுக்கு. இந்த ரெட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பு எரியோட வச்சுக்கலாம்னாப்பா. அப்போல்லாம் இதுதான் இது சாக்கில் கட்டி வச்சுக்கிறது. நானேம அடுப்பு எரி வர்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த ரெட்டி, சோள ரெட்டி. இப்போலாம் தான் கேஸ் அடுப்பு வந்தது, குச்சி பாதி பேர் எரிய மாட்டேங்குது. குச்சி அடுப்பு எரிய வைக்கிற மாட்டேங்க, ரெட்டி அங்கே எரியோட போகிறீங்க. சோள ரெட்டி அடுப்பு எரியலான்னாக்கா சரிங்க. சோளத்தை அடித்து புடச்சி வச்சுட்டு குளிக்கிறதுக்கு கிளம்பிட்டேன். குளிச்சுட்டு சாப்பிட்ணும். சாப்பிட்டு அதுக்கு பிறகு செத்த நேரம் ஒரு நியூஸ் பார்க்கணும். பார்த்து தூங்க வேண்டியதுதான் இன்னைக்கு வேலை. டிவி அவ்வளோதான், நமக்கு 1/2 மணி நேரம் தான் டிவி பார்க்குற வேலை. ஆமாம். எனக்கு சுடு தண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஊற்றும் போது பச்சை தண்ணி ஊற்றி அப்புறம் ஊற்றணும் சுடு தண்ணி. அது கூடவே எனக்கு தெரியாது. சொல்கிறேன், இல்லைனாக்கா உருவி. நீ போய் நான் குளிச்சுட்டு வரோம். ஆதிசத்தில் அரை கூட இருக்குது. அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூலிகை தண்ணி, கொஞ்சம் உடம்பு சளி நீர் கொண்டு இருக்குன்னு ஆர்எஸ் தலை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் குளிக்க போகிறாரு. இது மாதிரி போட்டு கொடுத்தாரு. யாருக்காவது நீர் கொண்டு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஆர்எஸ் தலை, வேப்பந்தலை போடல, வேப்பந்தலையும் போட்டுக்கலாம், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து போட்டு குளிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தைலம் மாதிரி. இது என்னப்பா, உடல் ஃபுல்லாக ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொண்டு வந்துடும். உடம்பு வலினாலேயே வந்து ஒத்தம் கொடுத்த மாதிரி. குளிச்சுட்டாரியா? சாப்பிட்லாம். குளிச்சுட்டு வரோம் போ. குளிச்சுட்டு வந்து சாப்பாடில் உட்காந்தாச்சு. பொங்கல் சோறு, சாம்பாரம். அது நமக்கு கொஞ்சம் இதாக இருக்குன்னு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சாம்பார் போட்டுக்குவேன். கொஞ்சம் வந்து போட்டு பொங்கல் சொன்னால் கொஞ்சம் சர்க்கரை போட்டு சாப்பிட்டு தான் அதை நான் போட்டுக்குவேன். நாட்டு சர்க்கரை. நாட்டு சர்க்கரை நல்லா தூய்மையாக இருக்கும். சாம்பார் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். போட்டுக்குவேன். அப்படியே நம்ம சாப்பாட்டாடு உனக்காது. அப்புறம் யாருக்காது? எவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றோம் பற்றியிலன்னு பாதி சாப்பிடு. இதுலேயும் பாதி சாப்பிட்டா என்ன ஆகுது? 8 வாட்டி போதும். சாம்பார் ஊற்றுல மஞ்சளாக இருக்குது சாம்பார். இட்லிக்கு ஊற்றுற மாதிரி. இட்லி சாம்பார் தான். மேலே ஊற்று. ஊற்றுமா மேலே ஊற்றுவாங்க. சைட்லேயே ஊற்று. சாப்பிடு. சொல்லாம நீ சாப்பிடலாம். சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்ருக்கோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு வரோம். வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள்.
சாப்பாடு எப்படி வந்து நல்லா இருக்கு. நான் சாப்பிட்டு சொல்கிறேன் மக்கள். எல்லாமே நல்லா தான் இருக்குது. சாப்பிட்டுட்டு வரோம், அப்படியே கண்டினியூ பண்ணலாம் வீடியோ. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே போய் காங்கினூரை வந்து படுத்தேட்டாங்க. அவன் வந்து என்னடான்னா அவன் வந்துட்டு வந்தான் உள்ள வேண்டி அவன் பாயிண்ட் மூடி போகிறான். அவன் வீட்டு மாரி ஆள் அவன் வீட்டில் இப்போ எனக்கு வேணாம் மூடிட்டு விட்டுருவான். நான் போய் அவன் பாட்டு வந்தான்மா, யாரையும் கேட்கல, பாய் எடுத்தான் போட்டான். யதார்த்தமாக இருக்கான் ஆள். செத்த நேரம் டிவி பார்த்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவர் மாமன் வந்துட்டார். டிவியில் ஓடுதான் ஓடல நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். அதை நாங்கள் அது என்னென்ன ஊருக்கு வேலைக்கு போனோம், எப்படி செஞ்சோம் போனோம், இப்போல்லாம் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லி அதை பேசிக்கிட்டு இருக்கோம். இப்படியே வந்துட்டாருன்னா மணி 10 மணி 11 மணி ஆகும், 12 கூட ஆகிடும். அன்றைக்கெலாம் 1 மணிக்கு தான் பண்ணாருமா. ஆனால் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவர் போயிட்டார் வழக்கமா, நான் 7 மணிக்கு தான் எழுந்திரிக்கிறேன். தூங்கலாமா? பாய் கூட அந்த போர் எடுத்து அவன் வந்து அவன் பாட்டு எப்போதான் அப்படிதான்மா. எப்போ வந்தாலும் கேட்டாங்க செய்வான். அங்கே போவான் அந்த ரூமுக்கு கீழே கிடக்கா பாய் தானே எடுத்து வச்சுட்டு அப்படியே இருக்கும். பாய் தானே அப்படியே போடுவோம். ரெண்டாண்டு பேக்கானா. நெத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சீக்கிரமாகவே தூங்கிட்டான். 8 மணிக்குள்ளலாம் ஆள் தூங்கிட்டான், படுத்துருக்கான் பாருங்க. பிள்ளைக்கு வந்து நேற்று ஜுரம், அதனால் நானும் அம்மாவுமே இன்றைக்கி காலையில் போய் கூட்டிகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் காட்டி இந்த ஜுரம் சிறப்பு கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி போட்டோம். ஈவினிங் மேலே கொஞ்சம் பையன் தெளிவாகிட்டான். தெளிவாகனா கொஞ்சம் நேரம் விளையாடினா அப்படியே கத்திக்கிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாப்புல, படுத்துட்டாப்புல பாருங்கள். அங்கே வந்து அந்த டீம் நல்ல பழைய கதைகளை பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க வாழ்க்கை வரலாம் நடந்ததை. மணி 10:30 தாண்டி போயிட்டுருக்கு. அவங்க நிறுத்துகிற மாதிரி தெரியல, நல்லா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அது கேட்க ஒன்று நல்லா ஜாலியாக பேசுகிறாங்களா, சிரிப்பாகவும் இருக்குது நமக்கு. அதை பார்த்துக்கிட்டே அப்படியே இருக்கோம் மக்களே. எத்திக்கே முண்டி முண்டி பார்க்குறான். வாங்க எப்போ அவங்க பேச்சு முடிச்சுட்டு என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். ரொம்ப போராக போதும் இன்றைக்கி நைட்டு விழாக்கு. எப்படியா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க எனக்காக. தூங்கலாம் பண்ணி அது பேசிகிட்டு இருக்குங்க, நீ தூங்க வேண்டியதான். நான் பேசிட்டு இருக்கப்ப நான் மட்டும் போய் எப்படி தூங்குவேன் பார்த்துட்டு இருக்கேன். இது வந்து அருமா வண்டி கூட்டிகிட்டு நின்றுட்டு போனோம். அப்போல்லாம் பண்ணல. அப்போ வண்டி கூட்டிகிட்டு போனோம், கையெழுத்து போட்டு வராங்க. ஓரம் போட்டே போய்கிட்டு இருக்க போகிறோம். அவர் போட்டே அம்மா தம்பிலாம் படுத்துட்டாங்க. நானும் படுத்துருந்தேன், நேரம் 2 தூக்கம் போட்டிருக்கலாம். சத்தினா டிவி பார்ப்பேன்னு பார்த்தீங்கன்னா மாமா ஒருத்தர் வந்துட்டாரா, பேச்சை பிடிச்சாரு, பேசிக்கிட்டே இருந்துட்டோம். மணி 12 போகுது. படுக்கிறேன் நான். நீ படு, உனக்கு என்ன, நீ காலையில் எப்போனாலும் எழுந்திரிக்கலாம். 9 மணிக்கு எழுந்தாலும் உனக்கு பிரச்சனை இல்லை. நான் 6 மணிக்காவது எழுந்தாகணும். அடுத்து போடுறேன். வரமாட்டார், வந்துட்டாலும் பேசிக்கிட்டே இருந்துருவார். அப்புறம் என்னடா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படுக்கையில் இறங்கிட்டோம். கடத்தில் பாய் விரிச்சு போட்டு பார்க்க போகிறோம். இன்றைக்கி நைட்டு விழாக்கு இது தான். சும்மா அப்படியே பிட்டாக எடுத்து அப்படியே கொத்து போகிறோம். வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். லேட்டாச்சு, கொஞ்சம் வெரசாக தூங்க வேண்டியதான். ஆமாம், வெரசாவும் தூங்க. அம்மா நேத்திக்கெலாம் தூங்கிட்டாங்க, பாப்பா தூங்க போகிறாரு. அடுத்தது எல்லாம் நானும் தூங்க போகிறேன். ஸோ வாங்க தூங்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். என்னப்பா, அடுத்தது வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மக்களே. பாதி மக்கள் நான் தூங்கியிருப்பீங்க, முக்காலும் அவங்களாம் தூங்கியிருப்பாங்க, வீடியோ பார்க்குறப்ப தூங்க மாட்டேன். ஆமாம். சரி மக்களே, குட் நைட். எல்லாருக்கும் வணக்கம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.